வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தைகள் மீண்டும் அமைக்கப்படும், 15 நாட்களுக்குள் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு யோகா உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கியது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் அடுத்த 2 மாதங்களில் அதிகரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். 16வது தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து இன்று அவர் உரையாற்றினார். கோவிட்-19 பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு திறம்பட செயலாற்றி வருவதாக ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் மீண்டும் உழவர் சந்தைகள் ஏற்படுத்தப்படும், நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். நீர்நிலைகளை மேம்படுத்த தூர்வாரும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், நிலத்தடி நீரை முறைப்படுத்த புதிய சட்டம் இயற்றப்படும் என்றார். புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் அட்டை வழங்கப்படும். சிங்கார சென்னை திட்டத்தின் 2வது கட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். மாநில அரசின் நிதிநிலை குறித்து அடுத்த மாதம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவது தொடர்பான திட்டங்களை வகுக்க தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் மற்றும் நிதித்துறை வல்லுநர்கள் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றும் திரு பன்வாரிலால் புரோஹித் அறிவித்தார். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் உள்ளிட்டோர் அடங்கிய முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு ஒன்று அமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்று பாதிப்பு குறைந்தவுடன் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஆளுநர் அறிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட முன்வடிவை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மாநிலத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழக அரசு பணியில் வெளிமாநிலத்தவர்கள் அதிகம் பணியில் சேர உதவும் அரசாணை ரத்து செய்யப்படும், நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்த புதிய சட்டம் இயற்றப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றன. திரவ ஆக்ஸிஜன் விநியோகத்திற்கு 50 கோடி ரூபாயும், கோவிட் 3வது அலை முன்னேற்பாட்டிற்காக 50 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை வரவேற்றும் எதிர்த்தும் பல்வேறு தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கூட்டுறவு வங்கிக் கடன் ரத்து உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும், பொது சேவை பெறும் உரிமைச் சட்டம் கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் நீட் தேர்வு ஒழிப்பிற்கு தெளிவான செயல் திட்டம் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆளுநர் உரை விடியலின் வெளிச்சக் கீற்று போன்று உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். சமூக நீதி, பாலின சமத்துவம், அனைவருக்குமான பொருளாதார நீதி வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆளுநர் உரையின் மீது பேசுவார்கள். நாளை மறுநாள் 2 நாட்களும் அவர்கள் பேசி முடித்த பின்பு 24ஆம் தேதி வியாழக்கிழமை முதல்வர் அவர்கள் பதிலுரையாற்றுவார். இந்த கூட்டத்தொடரில் கேள்வி பதிலும் கிடையாது, கவன ஈர்ப்பு போன்ற பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம், தடுப்பு மருந்தை தயங்காமல் செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்று குறித்த தகவல்களை 104 மற்றும் 0429510500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வோம். கோவிட்-19 தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்றாக யோகா உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 7வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
நலமான வாழ்விற்கு யோகா என்பதே இந்த ஆண்டு கொண்டாட்டத்திற்கான மையக் கருத்தாகும் என்று அவர் குறிப்பிட்டார். யோகாவை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை கடந்த 1.5 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளையும் பிரதமர் தமது உரையில் மேற்கோள் காட்டி பேசினார். साथियों, महान तमिल संत श्री तिरुवल्लुवर जी ने कहा, नोई नाडी नोई मुद्दल नाडी हदु तनिक्कुम वायनाडी वाय पच्चैयल. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் யோகா முக்கிய பங்கு வகிப்பதுடன் தன்னம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். யோக கலைக்கென கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், யோகா குறித்த செயல்முறை விளக்கங்களை அளிக்கும் வகையில் பல்வேறு மொழிகளில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்களின் மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது என்ற பண்டைக்கால முனிவர்களின் தொலைநோக்கு சிந்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு பலனளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், யோகக்கலை இந்தியா உலகிற்கு அளித்த மாபெரும் கொடை என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பின்பற்றுமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் யோகா உதவுவதாக அவர் கூறியுள்ளார். கோவிட்-19க்கான தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கியது. இதன்படி நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த தடுப்பூசியில் 75% மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 18 வயதிற்கு மேற்பட்டோர் நாட்டின் எந்த பகுதியிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசியை கட்டணமின்றி செலுத்திக் கொள்ளலாம். இதனிடையே தில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் தடுப்பூசி இயக்கத்தை ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நாட்டு மக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுகோள் விடுத்துள்ளார். தடுப்பூசிக்கு எதிரான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்த 2 மாதங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் அதிகரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் விரைவில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 வயது குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தாயில்பட்டி என்னும் இடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டபோது இந்த விபத்து நேரிட்டதாக தெரியவந்துள்ளது. பள்ளிக் குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பது குறித்த வழிகாட்டுதல் மற்றும் இணையவழி வகுப்புகளுக்கான நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இந்த நெறிமுறைகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களைச் சார்ந்த அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாணவர் பாதுகாப்பை தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யவும், அது சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்யவும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்படும். பள்ளியின் தலைமை ஆசிரியர், 2 ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் 2, பள்ளி நிர்வாக உறுப்பினர் 1, ஆசிரியர் அல்லாத பணியாளர் 1 மற்றும் தேவைக்கேற்ப பள்ளிசாரா வெளிநபர் 1 உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 1 மாத காலத்திற்குள் கட்டணமில்லா நேரடி தொலைபேசி மற்றும் தனிப்பட்ட மின்னஞ்சல் வசதிகளுடன் கூடிய மாநில அளவிலான கட்டுப்பாட்டு அறை ஒன்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை பூங்காவில் தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்ற யோகா பயிற்சியை இந்திய தொல்லியல் துறையின் சென்னை வட்டார கண்காணிப்பாளர் திரு விஜயகுமார் நாயர் தொடங்கி வைத்தார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தென்னிந்திய அளவிலான வேளாண்மை பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தைகள் மீண்டும் அமைக்கப்படும், 15 நாட்களுக்குள் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு யோகா உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கியது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் அடுத்த 2 மாதங்களில் அதிகரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.